விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். தாவேக அரசின் வாக்குறுதியில் கூறியபடி பெண்களுக்கு தங்கம் கொடுப்பதில் தெளிவு இல்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விவசாய பயிர்க்கடன் உள்ளிட்ட அனைத்து வாக்குறுதிகளையும் தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் வேளாண் பட்ஜெட்டாக இருக்கட்டும், பொது பட்ஜெட்டாக இருக்கட்டும், அதில் ரொம்ப முக்கியமான செய்தி என்பது விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி. தமிழகத்தில் உள்ள குறு சிறு விவசாயிகள் 5 ஏக்கருக்கு உட்பட்ட விவசாயிகளுக்கு முழு கடன் முழுமையும் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலுள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி, பாதி அளவு தள்ளுபடி என்று தேர்தலில் அறிவித்தார்கள். இப்பொழுது கடன் தள்ளுபடி அறிவிக்கிறேன்னு சொல்ல முடியாது, அறிவித்திருக்கிறார்கள். மிக குறைந்த விவசாயிகளே பயன்பெறுவார்கள். பெரும்பகுதி விவசாயிகள், அதாவது 100க்கு 90 பேருக்கு பயனளிக்காது, 10 பேருக்கு மட்டுமே பயனளிக்கும். உண்மையில் விவசாயிகளின் மீது அக்கறை இருக்குமேயானால், விவசாயிகள் நலன் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அரசு கருதினால், தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் 5 ஏக்கருக்கு உட்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடியை செய்ய வேண்டும். அதற்கு மேலுள்ள விவசாயிகளுக்கு நீங்கள் கூறியபடி 50% தள்ளுபடி செய்ய வேண்டும்.